Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி ஷேகுல் ஃப்ரம் மும்பை முத்துபாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி மாதம் கடைசி செட்டில்மெண்ட்டு. செவ்வாய் புதன் இன்னைக்கு 3 நாளுமே 24,360க்கு மேலே போக மாட்டேங்குது. ஏன்னா யாருன்னு சொல்லியிருந்தேன் 24,360 390 மேலே போனால் 440 460 520 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 360 370 வரும் கீழே வந்துடும். 290க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்து 290 262 252 அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கிற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் இருந்தது. அது நேற்றுக்கு முந்தின நாளில் பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்ல ஒரு 26 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இது கொடூரம். டூரிஸ்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. உடனே பிரைம் மினிஸ்டர் சவுதியிலிருந்து உடனே இங்கே வந்தாச்சு. வந்தோடனே சில ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானும் சில ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கிறாங்க. யூஎஸ்ல டேரிஃப் வார் நடந்த மாதிரி இப்போ அது சப்சிடிஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. இண்டோ பாக் டென்ஷன் இப்போ ஜாஸ்தியாக எஸ்கலேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது வேற விஷயம். அதனால் மார்க்கெட் ஒரேடியாகவும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஒரு 10 நாளைக்கு கீழே வரும், 7-8 நாளில் மேலே போயிடும். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட நேற்றுன்னு சொன்னால் நேற்று நான் ஒன்றும் சொல்லலைன்னு நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒன் மீடியம் போடல, எதுவும் போடலை. ஏன்னா மார்க்கெட் 2 ட்ரிப்பு போன ட்ரிப் 23,862 இருந்து 22 21 கீழே ஒரு 1,800 பாயிண்ட் கீழே 33 நாளில் 18 நாளில் கீழே வந்தது. ஒரு 15 நாளில் மேலே 23,860 வரைக்கும் வந்துருச்சு. 2ஆம் ட்ரிப் வரும்போது ஒரு 12 நாளில் கீழே 23,860 21 744 ஒரு 2,500 பாயிண்ட் கீழே 5 டேஸில் மேலே வந்திருக்கு. அதே இது ரெக்கவரி பாயிண்ட் 23,840 மேலே போயிட்டு 24,000 மேலே க்ளோஸ் ஆகி 24,342 360 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் கிட்டத்தட்ட 290 மேலே க்ளோஸ் ஆகலை, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே நான் இது சொல்லியிருந்தேன். 23 24,020 24,070க்கு மேலே போனால் 240 207 290 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 340 360 இந்த செட்டில்மெண்ட்டில் வரலாம். அதே நேரத்தில் 360க்கு மேலே போனால் 390 வரும், 420 வரும், 490 520 வரும். இந்த செட்டில்மெண்ட்டில் ஆர் ஆன் ஆர் பிஃபோர் 30th ஏப்ரல் ஆர் 9th மே, 2nd வீக் ஆஃப் மே. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை ஜியோ பொலிட்டிக்கலை பார்க்கும்போது இந்தியா பாக் ரெண்டோட பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு. டென்ஷன் வேர்ல்டு லெவலில் இப்போ டென்ஷனாக இருக்குது. 26 பேரை ஒரு டூரிஸ்ட்டை சுட்டு கொள்ளணும்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் டெரரிஸ்ட்டுக்கு. இந்தியா யாருன்னு காட்ட வேண்டாம், வரும். அதனால் மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல. நிறைய யூடியூப்லாம் எக்ஸாக்ரேட்டடில் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மீடியா ரொம்ப குயிக்காக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு உண்மை 10% இருக்கலாம், 90%
சேர்த்து சொல்லி டென்ஷனை உருவாக்கிடுவாங்க. கம் டு பேக் மார்க்கெட் டெக்னிக். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 50 பாயிண்ட் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருச்சு. ஹை வந்து 24,290க்கு மேலே போகலை. ஒரு 2 மணிக்கெலாம் 24,216 லோ வந்ததுக்கப்புறம் கடைசியாக க்ளோஸ் ஆனது என்னன்னா 24,246 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 160 பாயிண்ட் 246 க்ளோஸ் ஆகி ஒரு 82 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில் 10:30 மணிக்கெலாம் லோ வந்து வந்துடுச்சு. 24,240 26,280 லெவலே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. லாங்கில் மேலே ஷார்ட்டில் போவோம், கீழே கன்சல்ட் ஆகுதா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை. டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 24,020 24,070க்கு மேலே போகாது. போனால் இப்போ என்னென்னலாம் வந்திருக்கோ அவ்வளோ வந்திருக்கு. 360க்கு மேலே போகலை. போனால் தான் மேற்கொண்டு போகும். இப்போ இன்னோட சூழ்நிலை திங்கள் செவ்வாய் புதன் நேற்று 3 இன்றைக்கு 4 நாள் உள்ள சூழ்நிலையில் க்ளோசிங் வந்து நாளைக்கு 24,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகணும். இன்ட்ராடேயில் 23,960 23,940 வரைக்கும் போகலாம். ஆனால் க்ளோசிங் வந்து 24க்கு மேலே தான் இருக்கணும். இப்போ நாளைக்கோ அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் ஏப்ரல் 30க்குள்ள 24,000க்கு கீழே க்ளோஸ் ஆனால் திரும்பவும் 23,870 860 23,740 வர்றதுக்கு சான்சஸ் அடுத்த வாரம் நிறைய இருக்குது. வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இன்னைக்கு ஒரு 8,000 crore வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் கொஞ்சம் தான் விற்றுருக்குறாங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா வாங்கினது என்னன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் மெயின் பிரெட் அண்ட் பட்டர். கேஷ் மார்க்கெட் வந்து ஹெட்ஜிங். கேஷ் மார்க்கெட்டில் வாங்குவாங்க விற்பாங்க. ஆனால் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜியில் அது வந்து ஹெட்ஜிங் வச்சுருப்பாங்க. அதனால் க்ளோஸாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,070 24,120 ரெண்டும் க்ளோஸ் ஆகணும். ஒரு இன்ட்ராடேயில் எங்கேனாலும் போயிட்டு வரும். ஆனால் 24க்கு கீழே இன்ட்ராடேயில் போகக்கூடாது. போனால் அது ஒரு இண்டிகேஷன் தான் மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் போகும், மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதுமே ஏற்கனவே 44,460 ஆல் டைம் ஹைவை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 45க்கு அப்புறம் டார்கெட் கொடுத்தா 46 வரும். ஆனால் 54,460 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 55 வரும். 55 600 55 55,900 55 56 0 100 120 வரும். இன்ட்ராடேல் வரும். க்ளோசிங் வந்து பிலோ 56க்கு கீழே தான் இருக்குன்ற அதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ க்ளோஸ் ஆனது வந்து 55,460 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 120 பாயிண்டில் டவுனில் தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் லோ வந்து 48,300 அதில் இருந்து லாஸ்ட் ஒரு 10 ட்ரேடிங் செஷன் 9-10 ட்ரேடிங் செஷனில் 56,000 வந்திருக்குன்னா ஒரு 6,000 பாயிண்ட்டு யாருமே நினச்சி பார்க்க முடியாது இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி. அது என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். கோட்டக்லாம் 2,000 மேலே போகாது, 2,300 வரை வந்தாச்சு, கொஞ்சம் டவுனில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 690 லோ இருந்தது, நிறைய பேர்கிட்ட வாங்க சொல்லியிருந்தேன், வாங்கியிருக்காங்க. 800 க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. 820 830 வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வரும்போது வாங்கலாம், மேற்கொண்டு போகலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 5,200 6,000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மேலே வந்திருக்கு. இன்னும் இது மேலே எவ்வளோ போகும்
ஏன்னா ரிசல்ட் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷனாக அப்ரிசியேட் ஆயாச்சு. ரிசல்ட் வர்றதுக்கு 1 வாரம் 2 நாளைக்கு முன்னால ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிரும். இன்னைக்கூட போன 2 நாளைக்கு முன்னால 56,098 வந்திருந்து. இன்னைக்கு 55,460 என்னமோ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 55,550 தான் ஹை. நேற்றோட இன்னைக்கு க்ளோஸ் தான். நாளைக்கும் க்ளோஸ் தான் ஆகும். ஒரு 3 மாசத்துல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 45 நாள் மார்க்கெட் டவுனில் போகும் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஒரு 4, 11 ஸ்டாக் மட்டும்தான். வேற எந்த இதுவும் கிடையாது. HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், AU பேங்க், இந்த மாதிரி SBI பேங்க் 3 மேலே போகும், 3 கீழே வரும். அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ஒரேடியாக மேலே போச்சுனாக்கி நிஃப்டி ஆகிட்டு கீழே இழுக்கும். நிஃப்டி எடுக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் ஃபர்தர் இருந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறது கஷ்டம். இப்போ உள்ள இண்டோ பாக் டெரரிசம் டென்ஷன் வந்து மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி இண்டோ ஒரு 2040 கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. தட் மீன்ஸ் 54,000, 53,600 வரலாம். வந்தால் வாங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா ஏன் போச்சுன்னு யாரும் கேட்க முடியாது. சொல்கிறது ஈஸி. கையை வச்சா சுட்டுரும். பார்த்து பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 8,250 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 534 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. நெட் அவுட்ஃப்ளோ 7,716 கோடி.